விசிகாவுக்கு வந்து ஒரு போட்டி அமைப்பாளராக வந்து ஏர்போர்ட் வந்து வந்துட்டாருன்னு சொல்ல முடியும். நம்ம வந்துட்டார், அதாவது விசிகாவுக்கு ஒரு போட்டி அமைப்பா, தலித் தமிழுக்கு ஒரு போட்டி வரைக்கும் பெரிய அளவுல வெளியில தெரியாமல் ஒரு மறைய பேரவையா இருந்தது தமிழக கட்சியா ரன் பண்ணிட்டு இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பா நடக்கும் சார். எப்படின்னா இப்போ விசிகாவுக்கு வந்து மாற்று கருத்து உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரமான ஆள், ஆம்சாங் அளவுக்கு விவரமானவரான்னு தெரியாது, ஆனால் வந்து கொஞ்சம் விவரமாக பேசக்கூடிய. என்னன்னா என்ன சொல்கிறாருன்னா, தலித் மக்களுக்கான ஒரு தொகை வந்து நிதி வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அந்த நிதியை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் சில விஷயங்களும் இந்த துப்புரவு பணியாளர்கள், இந்த மாநகராட்சி ஊழியர்கள் சம்மந்தமாக, அந்த கான்ட்ராக்ட் கழிவறை கான்ட்ராக்ட் சம்மந்தமாக நிறைய விஷயம் அவர் வந்து பேசுகிறாரு. கேட்டால் அப்போ யாரோ அவருக்கு வந்து டேட்டா எடுத்து கொடுக்குறாங்க, அவர் பேசக்கூடியது துல்லியமாக இருக்குது. அரசும் கூட அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகலாம் கைது பண்ணவே இல்லை, கடந்து தான் போகுது. அவர் இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னார்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் ஒரு மாதிரி வழக்கெல்லாம் பதிவு பண்ணவே இல்லை, கடந்து தான் போகிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்டால் விசிகாவோட அந்த மோதல், அவருடைய மோதல் வந்து கேட்டால் திமுகவை காட்டிலும் விசிகா மீது கடுமையான மோதல் அவர் வந்து வச்சதன விளைவு. இப்போ இவங்க திருப்பி தாக்கின விளைவு என்னன்னு கேட்டால், இவர் பேசக்கூடியது எல்லாமே சரிதான், ஏற்கனவே தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பிச்சாங்க, அதை கேட்டார், அது கேட்குறாரு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பாப்புலாரிட்டி தான் இந்த மேட்டர்னால வந்து அவருக்கு